கொய்யா இலை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே வந்து நிறைய பேர் வந்து இந்த கொய்யா பழம் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து விரும்பி தான் சாப்பிடுவாங்க. ஆனா இந்த கொய்யா இலை அப்படின்னும் போது கண்டிப்பா யாராவது சாப்பிடுவீங்க, கண்டிப்பா யாருமே வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ அதுல இருக்கிற பழமோ சரி காயோ சரி அதிகப்படியா வந்து சாப்பிடுவோம். இருந்தாலும் அந்த கொய்யா இலையில என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து தெரியாது. ஸோ கொய்யா இலையில என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறந்த மருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வந்து கொய்யா இலையை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க, ரெகுலரா வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னும் போது உங்களோட உடல்ல இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாமே குறைக்க உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி. நிறைய பேருக்கு இப்ப வந்து என்னதான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் சரி, என்ன காய்கறிகள் சாப்பிட்டாலும் சரி, சோ எவ்வளவோ வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நிறைய ஃப்ரூட்ஸ் அதாவது எடுத்துக்கிட்டாலுமே பட் நிறைய பேருக்கு வந்து எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லப்பா, என் உடம்புல வந்து சக்தியே இல்ல, ரொம்ப டயர்டாவே இருக்க அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சு ஃபீல் பண்ணுவீங்க. சோ அவங்களுக்கும் வந்து இந்த கொய்யா இலை குணமுள்ள ஒரு மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கொய்யா இலையில வந்து நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த கொய்யா இலையை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, சோ கொய்யா இலையை வந்து நீங்க பறிச்சு வாஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்க சாப்பிட்டாலையும் ஓகே. பட் அது இல்லப்பா, நான் வந்து எனக்கு அப்படிலாம் சாப்பிட பிடிக்காது அப்படின்னு இருக்கிறவங்க அது ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். இப்போ நம்ம நிறைய பழங்களை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா காட்டு நெல்லிக்காய், நெல்லிக்காய், சோ அந்த மாதிரி நிறைய இது வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி இந்த கொய்யா இலையை வந்து கொஞ்சம் அதிகமாவே பறிச்சு நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம், இல்ல வெறுந்தாவும் சாப்பிடலாம், இல்ல அந்த கொய்யா இலையில கூட டீ போட்டு குடிக்கலாம். நம்ம புதினா டீ அந்த மாதிரி எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நம்ம போட்டு குடிக்கலாம். சோ கொய்யா இலையில அவ்வளவு நன்மைகள் வந்து இருக்கு. மூன்றாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்த சர்க்கரை அளவை வந்து குறைக்க வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து அதிகமா எனக்கு சர்க்கரை நோய் இருக்குப்பா, அப்படி இருக்குப்பா, இப்படி இருக்குப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான்காவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல் வலி வந்து அதிகப்படியா நிறைய பேருக்கு வந்து பல்வலிகள் வந்து இருக்கும். சோ அவங்க கூட இந்த கொய்யா இலையை வந்து ஜூஸ் போட்டோ இல்ல மென்னு சாப்பிட்டோ அந்த மாதிரி பண்ணிட்டு ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது பல்வலி வந்து சீக்கிரமாவே குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட பல்வலி இருக்கிறவங்க வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெதுவாவே வந்து மென்னு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து உங்களுக்கு பல்வலி வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பல்வலி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டாக்டர் கிட்ட போவோம், இல்லையா டாக்டர் கிட்ட போயிட்டு பல்ல புடுங்குவோம், இல்ல வேற ஏதாவது வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். சோ மிஞ்சி போனா வீட்டுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கிராம்பை எடுத்து பல்லு கிட்ட வச்சு நம்ம வந்து சப்பியே அந்த பல்வலி போகும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த கிராம்பை மட்டும் இல்லாம இந்த கொய்யா இலையை சாப்பிடறதுனாலையும் நமக்கு வந்து இதுல நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐந்தாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செரிமானத்துக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒரு கொய்யா இலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து ஆல்ரெடி நிறைய உங்களுக்கு வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். சோ இந்த பொருளை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து செரிமானம் ஆகும், சோ இதை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து செரிமானம் ஆகும், அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். சோ அதுல இதுவும் ஒண்ணு, இந்த கொய்யா இலையை சாப்பிடறதுனாலையும் நமக்கு வந்து சீக்கிரமாவே வந்து செரிமானம் ஆயிடும். சோ நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலச்சிக்கலை வந்து குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியாம இருந்திருக்கலாம். சோ இனிமே வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கு, நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க, மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து டாக்டர் கிட்ட கேட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கொய்யா இலையை வந்து நீங்க பயன்படுத்துங்க.